இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு பெண்ணுக்கு மகப்பேறு என்பது மிக முக்கியமான ஒன்று. அது இல்லைன்னு சொன்னால் இந்த சமுதாயம் அவங்க என்னென்ன சொல்லும் நமக்கு தெரியும். அது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது இல்லையா? குடும்பத்தில் திருமணமான பெண் ஒரு தாய்மை அடையலைன்னா அந்த பெண் என்னென்ன அவமானத்தை அனுபவிப்பா நமக்கு தெரியும். இப்போ மட்டும் இல்லை, முற்காலத்திலும் கூட இந்த பிள்ளைப்பேர் என்பது மிக முக்கியமாக கருதப்பட்டது. விவிலியத்திலே மோசே இவ்வாறு சொல்லியிருப்பார், ஒரு பெண்ணுக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் அந்த கணவர் செத்து போயிட்டாருன்னா அந்த குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொரு மகன் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும், அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்கணும் என்று இவ்வாறு மோசே சொல்லியிருப்பார். இது மோசேவுடைய வார்த்தை, யூத சட்டம். இது யாரை மீறக்கூடாது. இந்த சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு தூங்குறவங்க தான் பரிசேயர்கள். ஆவுனா சட்டம், ஆவுனா சட்டம், ஆவுனா சட்டம். சட்டம் தான் அவங்களுக்கு முக்கியம். அவர்கள் இந்த தோரான்னு சொல்லப்படுற முதல் 5 நூல் தான் அவங்க என்ன பண்ண 5 நூல்கள் பைபிள் இருக்குது பார்த்தீங்களா? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், இணைச்சட்டம் இல்லையா? இந்த 5 புஸ்தகத்தை அவங்க வேத நூலாக வச்சுருப்பாங்க. அதில் மோசே என்ன சட்டம் சொல்லியிருக்கிறாரு அதை அப்படியே பின்பற்றணும். அது பரிசேயர்களுக்கு அதுதான் சட்டத்தை கடைபிடிச்சிட்டு அவங்க நல்ல வாழ்க்கை வாழ அர்த்தம். அவங்களுக்கு தூய பவுலும் பரிசேயர் தான். எப்படி அவரே சொல்லுவார், சட்டத்தை கடைபிடிப்பதில் நான் பரிசேயன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் சட்டத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தார் அவர். அதுக்காக சொல்லுவார். சரிங்களா? இது பரிசேயருடைய ஒரு கூட்டம். சதுசேயர் இருந்தாங்க. அவங்கள பண்ணுவாங்க, சட்டத்தை நம்புவாங்க, ஆனால் உயிர்ப்பு என்பது கிடையாது, விண்ணக வாழ்க்கை கிடையாது. நல்லா சாப்பிடுவோம், நல்லா வாழ்வோம், ஜாலியாக இருப்போம், செத்து போவோம், அவ்வளோதான் வாழ்க்கை என்று நம்பியவர்கள் சதுசேயர்கள். அவர்கள் உயிர்ப்பே ஒன்று இல்லை, விண்ணகம்னு ஒன்று கிடையாது, மோட்ச வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது, நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு பலனை கடவுள் கொடுப்பாருங்க, அந்த ஒரு கான்செப்டே கிடையாது என்று வாழ்ந்தவர்கள் சதுசேயர்கள். அப்படிப்பட்ட சதுசேயர்கள் இந்த 2 பேர் தான் ஏசப்பா கிட்ட அடிக்கடி தர்க்கம் பண்ணவங்க. பரிசேயர் சொல்கிறாங்க இல்லையா, போதகரே அங்கே பாருங்கள், உங்கள் சீடர்கள் கதிர் கொய்து சாப்பிட்றாங்க ஓய்வு நாளில். பரிசேயர்கள் ஓய்வு நாளில் கதிர் கொய்யக்கூடாது, அது ஒரு சமைச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு செயல். அது ஓய்வு நாளில் பாருங்கள், நீங்கள் எப்படி இந்த முடக்குவாத குணமாக்கலாம். பரிசேயர்கள் இப்படி சட்டத்தை வச்சு ஏசப்பா கிட்ட வாக்குவாதமானவங்க பரிசேயர்கள். சதுசேயர்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏசப்பா கிட்ட, போதகரே, ஒரு பெண் மகப்பேறு இல்லாமல் என்ன பண்ணுறான், அவங்க புருஷன் செத்து போயிடுறான். அவங்க வீட்டில் 7 பசங்கிறாங்க. 2வது பையன் கட்டுறான், அவனும் செத்து போயிடுறான். 3வது பையன், 4வது பையன், 5வது பையன் கல்யாணமாக செத்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு குழந்தையே பிறக்கலை. 7 பேரும் கல்யாணம், ஒரு பொண்ணை கட்டிக்கினாங்க, ஆனால் குழந்தை பிறக்கலை. உலக முடியல என்ன பண்ணாங்க, செத்து போனாங்க. எல்லாம் நீங்கள் சொல்கிற விண்ணகம் சொல்கிறீங்களா, விண்ணகத்தை போட வச்சுக்கோமே. அப்படி விண்ணகத்திற்கு போனால் அவர்கள் அந்த பொண்ணு யாருக்கு பொண்டாட்டியாக இருப்பா, யாருடைய மனைவி என கருதப்படுவாள் என்று என்ன பண்ணுறாங்க அந்த பரிசேயர்கள், மன்னிக்கணும், சதுசேயர்கள் ஏசப்பா கிட்ட கேள்வி. அதாவது அவங்களுக்கு என்னென்னா, நம்ம கேட்குற கேள்வி சரியாக தப்பாங்கிறத மட்டும் அவங்களுக்கு தேவையில்லை, அது அக்கறை கிடையாது. ஏசப்பாவை எப்படியாவது மாட்டி விடணும், அவரோட வாயை பிடுங்கணும், அவரை ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. இயேசு என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த 5 புஸ்தகம் நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அந்த நூலிலேயே உதாரணம் சொல்கிறார்.
மோசே முட்புதரிலே ஆண்டவருடைய காட்சியை கண்டார் இல்லையா? அப்போ யாவே இறைவன் மோசே என்ன சொன்ன வச்சு பாருங்க. ஆண்டவரே நீங்கள் யாருன்னு இவர் கேட்பாரு. நான் எகிப்துக்கு போனேன்னா என்னை யார் அனுப்பிச்சாங்க, யாருன்னு சொல்கிறது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாரு. அதற்கு யாவே ஆண்டவருடைய பதில் தான், நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லுவார். ஏன்னு சொன்னால் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் விண்ணுலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க செத்தவங்க அங்கேயும் வாழறாங்க. போயிட்டு அவர்கள் அங்கே போய் சாவது கிடையாது, இங்கே மறித்து அங்கே போய் ஆண்டோடு வாழ்ந்துட்டு. அதான் சொல்கிறார் இல்லையா, நான் ஈசாக்கனுடைய கடவுள், ஆபிரகாமின் கடவுள். அவங்க என் கூட இருக்கிறாங்க. அவங்க செத்த பிணங்களுக்கு ஆண்டவர் கடவுள் கிடையாது. இங்கே நல்வாழ்க்கை வாழ்ந்து யார் விண்ணகம் செல்கிறார்கள், ஆண்டோடைய பாகத்துக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கான கடவுளாக அவர் மோட்சத்தில் விட்டு இருக்கிறார். சொல்ல பாருங்க, அவர்கள் இந்த மண்ணுலக மனுஷன் மாதிரி அங்கே வாழ மாட்டாங்க. விண்ணுலகத்தில் அவங்க சொர்க்கத்தில் வந்தாங்கன்னா அவங்க ஏஞ்சல், அவங்க வான தூதரை போல இருப்பார்கள். அங்கே உறவு முறை கிடையாது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி புருஷன் முன்னாடி உறவு முறை கிடையாது. அவர்கள் ஏஞ்சல், அவர் ஆன்மாக்கள். அவங்கெல்லாம் சொல்ல வார்த்தை பாருங்க பார்ப்போம். அவர்கள் விண்ணக தூதரை போல இருப்பார்கள். விண்ணக தூதரை போல அவங்க இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, சதுசேயருடைய அவங்களுடைய கோட்பாடு என்ன, உயிர்ப்பு இல்லை இல்லையா? இதன் வழியாக அதையும் ஏசப்பா எண்பிக்கிறாரு பாருங்க. நீங்கள் உயிர்ப்பில்லைன்னு சொல்கிறீங்களே, மோசே சட்டம்னு சொன்னீங்களே நீங்கள், அந்த மோசேவிடம் பேசிய யாவை இறைவன் சொல்ற பார்த்தீங்களா, ஆபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து உயிர்த்து போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு மோசவுடைய சட்டமும் தெரியல, விசுவாசமும் உங்களுக்கு கிடையாது என்று அங்கே என்ன பண்ணுறார், தன்னுடைய ஞானத்தால் அவர்களை கண்டிக்கிறார். சொல்லுங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஆபிரகாம் இறந்து போயிருந்தா அப்படி எதுக்கு ஆபிரகாம் கடவுளை ஏன் யாவே ஆண்டவர் சொல்லணும்? இப்போ என்ன அர்த்தம்? உயிர்ப்பு உண்டு, சாவுக்கு அப்பால் ஒரு அருள் வாழ்வு உண்டு. இது நம்ம சதுசேயர்களுக்கு தெரியல. சரி, உனக்கு தான் தெரியல, ஏன் இந்த கேள்வி? இருந்தாலும் பதில் சொல்ல பாருங்க. இங்கே சிலவரை பண்ணுறாங்க, நீங்கள் தப்பான ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறீங்க என்று மக்களுக்கு என்ன பண்ணுறார் அவர் ஏசப்பா சொல்கிறார். ஏனென்றால் இறப்புக்கு பிறகு நமக்கான அருள் வாழ்வு ஆண்டவரிடத்தில் இருக்குது. இந்த வார்த்தையை நான் சொல்லுங்கய்யா. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, முதல் வாசகத்தை நான் கொஞ்சம் ஆழமாக வாசித்து பார்க்குறோம். நான் முதல் வாசகத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு முதல் ஆளாக உயிர்த்தார். அதன் பிறகு அவரவர் வரிசைப்படி அனைவரும் உயிர்ப்பர் என்று பைபிள் சொல்லுகிறது. சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாருங்க பார்ப்போம். அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை, இந்த வார்த்தை நம்ம கவனிக்கணும். நம்ம இந்த சாவோடு நம்ம வாழ்க்கை முடியல, அதன் பிறகு நமக்கு வாழ்க்கை உண்டு. கிறிஸ்துவ விசுவாசம். இந்த ஆன்மா வாழும். 2ஆம் வருடம் ஆண்டவர் வருவார், நடுத்தீர்ப்பார் நம்மை. நமக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு. விண்ணக வாழ்க்கைக்கு இந்த இறப்பு என்பது வாசல்னு சொல்லிட்டு திருச்சபை சொல்லுகிறது. வாயில் இந்த சாவின் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், விண்ணக வாழ்க்கை கடந்து செல்கிறோம் நம்ம. எனவே இந்த சாவு என்பது அடுத்த போகும் வாழ்க்கைக்கு வாசப்படி தான், தாண்டி போகிறது வழி. சொல்ல பாருங்க பார்ப்போம். அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஸோ நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய இறப்புக்கு பிறகு
ஆண்டவரிடம் ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை நல்லதா கெட்டதா ஆண்டவர் தீர்மானிப்பார். 2ஆம் வருகையின் பொழுது ஆண்டவர் திருக்க வருவார். விசுவாசமாக தானே இல்லையா? ஆண்டவரே நீ வருமளவும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நல்ல வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க, இந்த ஆன்மாவுக்கு விண்ணக பேரிடத்தை கொடுங்க. நம்மளுடைய விசுவாசமாக தானே. அதனால் சகோதரர்களே, நம் இறந்த பின்பும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அப்படி நம் வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய அருளை பெற்று விண்ணகம் செல்கின்ற பொழுது நாம் எப்படி இருப்போம்? நாம் வான தூதரை போல இருப்போம். நாம் விண்ணக தூதரை போல் நாம் இருப்போம். அது நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? இந்த திருப்பாடல் வாசிங்க பார்ப்போம். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துக்கிறேன். ஆண்டவரை ஜெபிப்போம். நம்ம ஆண்டவரே உலக வாழ முடிச்சிட்ட பிறகு நாங்கள் உங்கள் பாதத்துக்கு வந்து சேரணும் ஐயா. பாருங்க பார்ப்போம். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, விண்ணுலகிலே வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்துகிறேன். உங்கள் ஏனை பார்த்துட்ருக்கேன் ஐயா, உங்கள் கிருபை எங்களுக்கு கொடுங்க. அதுக்கு திருப்பல உதாரணம் சொல்கிறாரு பாருங்கள். அற்புதமான உதாரணம் பாருங்களேன் பார்ப்போம். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைகளை நோக்கி இருப்பது போல. வேலை செய்ய என்ன பண்ணுவான்? முதலாளி கை பார்த்து நிற்பான். எதாவது நமக்கு கொடுக்க மாட்டாரா? அங்கே நமக்கு ஏதாவது ஒரு பலன் வராதா? நம்ம கூலி 10 ரூபா, ஆனால் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்க மாட்டாரா? உதாரணம் சொல்கிறேன். ஏதாவது நமக்கு ஒரு லாபம் கிடைக்காதா என்று ஒரு வேலைக்காரன் முதலாளி கையவை எப்படி ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பானோ, ஆண்டவர் அது போல் அனுப்படுறேன், நான் உங்களையே நோக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெயிப்போம் நம்ம. ஆண்டவரே எங்கள் ஆன்மாவை காப்பாற்றுங்க. பேசினார் இல்லையா? உடலை அழிப்பவருக்கு அஞ்சாதீர்கள், ஆன்மாவை கொள்பவருக்கு அஞ்சுங்கள் சொன்னார். என்றால் இந்த ஆன்மாவை கொள்பவர் ஆண்டவர், ஆன்மாவை வாழ வைக்கிறவரும் ஆண்டவர். இந்த ஆன்மா அவருக்குரியது. இந்த ஆன்மா பசாசுக்கிட்ட போகணுமா, ஆணுடைய பாதத்துக்கு போகணும், நம்ம தான் முடிவு செய்யணும். இன்னொரு உதாரணம் பாருங்களேன் பார்ப்போம். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல. ஒரு வேலைக்கார பொண்ணு தன் முதலாளி அம்மா கையை பார்த்துட்டு இருப்பாரு, கொடுப்பாங்களா? அதை போல என்ன பண்ணுங்க, நான் என் ஆண்டவரை நோக்கி இருக்கிறேன். கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை, நீர் நமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். ஏசப்பைய பார்த்தீங்களா? அற்புதமான ப்ரேயர் இன்னைக்கு, ஜபம் இன்னைக்கு, ஜபம் இன்னைக்கு. ஆண்டவரே உங்களை தவிர கதி கிடையாது எனக்கு, எங்கள் ஆன்மாவை காப்பாற்றுங்க. எங்களுடைய ஆன்மா இறந்த பிறகு ஏசப்பா சொன்னது போல வான தூதரை போல, விண்ணக தூதரை போல எங்களை ஆன்மா மாறத்துக்கு உதவி செய்யுங்க. நாம் என்ன பண்ணணும்? இந்த காலத்தில் பாவத்தை வெறுத்து புண்ணிய வாழ்க்கையிலும் வாழ வேண்டும். வேறு நம்ம திருக்குறளுங்க பார்ப்போம். நேற்று வாசியம் இல்லையா? அன்போடு இருங்க, முந்தானத்து பாசத்தோடு இருங்க, அறிவு தெளிவோடு இருங்க, சகோதர அன்போடு இருங்க. வேற என்ன சொல்லுங்க பார்ப்போம். நேற்று முந்தான வாசித்தோம். நாம் அவ்வாறு எசப்பாக்கு பலன் தரும் பிள்ளைகளாக, சரிங்களா, நான் அந்த முகஸ்துதி புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்காத பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக சொன்னோம் இல்லைங்களா? இயேசு ஆண்டவர், யாவே ஆண்டவர் உயிர் வாழ்வோரின் கடவுள் என்று அவரை நம்பி நமது கண்கள் அவரையே நோக்கியிருக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மா அவர் பாதம் நிச்சயமாக சேரும். நமது ஆன்மா விண்ணக தூதரை போல, வான தூதரை போல, ஏஞ்சல்களைப் போல நமது ஆன்மா ஆண்டவருடைய பாதத்தை சுற்றி வரும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். சகோதரர்களே, ஆண்டவருக்கான வாழ்வை வாழுவோம். நமது ஆன்மா விண்ணக தூதரை போல மாற நாம் நம்மை தயார்படுத்துவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.